புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவரான தோமஸ் அல்வா எடிசன் தனது பள்ளி பருவத்தில் பாடசாலை விட்டு வீடு வந்து ஆசிரியர் தந்ததாக கூறிய ஒரு கடிதத்தினை தன் தாயிடம் கொடுக்க அதனை வாங்கி பிரித்து படித்த தன் தாயின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுவதை கண்ட எடிசன் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என கேட்க அதற்கு அவருடைய தாய் எடிசனை நோக்கி சத்தமாக, உங்கள் மகன் ஒரு சிறந்த புத்திசாலி, அவர் கொண்டிருக்கின்ற திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் எங்கள் பாடசாலையில் வழங்கல் இல்லை, ஆகவே அவருக்கேற்றவாறு வேறு பாடசாலைகளில் சேர்த்து விடுங்கள் என்பதாக வாசித்து காட்டினார். தன் தாயின் மரணத்திற்கு பின் பல வருடங்கள் கழித்து எடிசன் ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியாக வந்த பின் ஒரு நாள் மூளையில் கிடந்த தன் தாயின் பழைய ராயல் ஒன்றில் மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு காகிதத்தை கண்டெடுத்து வாசிக்கத் தொடங்க அதில், உங்கள் மகன் எடிசன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், ஆகவே அவரை பாடசாலைக்கு அனுப்பாது வீட்டிலேயே வைத்து பார்த்துக் கொள்ளவும் என எழுதப்பட்டிருந்தது. அந்த காகிதம் தான் தன் பள்ளி பருவத்தில் ஆசிரியர் தன் தாய்க்கு கொடுத்து அனுப்பிய கடிதம் என உணர்ந்த எடிசன் அதனை வாசித்து முடித்து கண்ணீருடன் தன் டைரியில் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த சிறுவன் தோமஸ் அல்வா எடிசனை நூற்றாண்டின் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக மாற்றியது ஒரு தாயின் அளவு கடந்த பாசமும் நம்பிக்கையும் தான் என எழுதி வைத்தார்.